உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அக்கா போதும் போதுமா? போதும். அக்கா இந்த இஞ்சி டீ, லெமன் டீ, கார்டம் டீ எல்லாம் குடிச்சிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி சில்லி டீயும் குடிக்கணும்க்கா. ஹேமா, இத குடிச்சா தொண்டை எப்படி எரியும் தெரியுமா? எரியட்டுமேக்கா. எத்தனை தடவை நம்மளுக்கு எல்லாம் மாத்திரை கலந்து கொடுத்திருப்பாங்க. இன்னைக்கு அவங்க வயிறு எரியணும். வாங்க வாங்க போலாம். அக்கா வாங்க. இந்தாங்க, டீ சாப்பிடுங்க. என்ன டீ எல்லாம் போட்டு ரொம்ப கவனிக்கிறீங்க? உங்களெல்லாம் நம்பவே முடியலையே. அது ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு அக்காக்கு தோணுச்சு இல்லக்கா? அதான் உங்களுக்கு டீ போட்டிருக்காங்க. சுபா, இதோ வரேங்க. இதோ வரோம். வா. அக்கா என்ன பண்ணீங்க? டீல மிளகாத்தூளை கலந்து கொடுத்துட்டா. என்ன போட்டுக்க? ஐயோ தெரியுது. ஏய் என்னடி போட்டு கொடுத்த டீல? ஐயோ என்னங்க, உங்களுக்கு பிடிக்குமே தான் அக்காவும் நானும் மசாலா டீ போட்டோம். மசாலாவா? ஸ்பெஷல் டீ குடிங்க, நல்லா இருக்கும். ஸ்பெஷல் டீயா? ஏங்க எவ்வளவு ஸ்பெஷலா போட்டாங்க தெரியுமா? குடிங்கங்க. ஏய் என்னமோ போட்டிருக்கீங்க, இதுல என்ன போட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஹேமா, மசாலா டீனா அந்த மஞ்சள் கலர் டப்பால இருந்ததே அதானே மசாலா? அதானே போட்டேன். என்னக்கா சொல்றீங்க? ரோஸ் கலர் டப்பால இருந்தது தானே போட்டோம். நான் அதை தானே உங்களுக்கு எடுத்து கொடுத்தேன். கிடையாது, நீ வந்து மஞ்சள் கலர் டப்பால இருக்கிறதா போட சொன்ன. அக்கா அந்த ரோஸ் கலர் டப்பால நான் மிளகா பொடி தானே கொட்டி வச்சிருந்தேன். ஐயோ, மிளகா பொடியா? ஆனா பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தானமா இருந்தது. ஐயோ, டப்பா மாறி போயிடுச்சு போல இருக்கே. டப்பா மாறி போச்சுல. ஏங்க சாரிங்க. டப்பா மாத்தி வச்சதுனால அக்கா கவனிக்கல போல இருக்கு. லைட்டா மிளகாத்தூள போட்டிருக்காங்க போல இருக்கு. அட பரவாயில்ல சின்னத்த, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சுக்கோங்க. உங்களுக்காக எங்க சுபாக்கா ஆசையா போட்டு கொண்டு வந்திருக்காங்கல்ல. அட ஒண்ணும் ஆகாது, குடிங்க. அன்பா ஆசையா உங்களுக்காக மசாலா டீ போட்டிருக்கா, முதல்ல அதை சாப்பிடுங்க. குடிங்க. அட ஆமா, நல்லா இருக்கு, குடிங்க. நல்லாதான் இருக்கு, குடிங்க. டீயும் வேணாம், ஒண்ணு வேணாம். சே ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க 2 பேரும் இன்னுமா தூங்காம இருக்கீங்க? டைம் என்ன ஆகுது? பாட்டி, நீங்க தானே சொன்னீங்க நியூஸ் வந்துரும்னு. இப்ப வரைக்கும் எந்த நியூஸ்மே வரலையே பாட்டி. அதாண்ட செல்லம், எனக்கும் ஒன்னும் புரியல. உங்க அப்பனையும் இன்னும் காணோம். மா, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குமா. அவங்க உண்மையிலே செத்துட்டாங்களா, இல்ல இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி ஏதாவது சொதப்பலா பண்ணி வச்சிருக்காங்களா? ஏய், ஏமா, ஒருவேளை அவர் நடந்த விஷயம் எல்லாத்தையும் மறைச்சிட்டு இந்த கல்யாணத்தை முடிக்கலான்னு நினைக்கிறாரோ? மா, அப்படி நடந்ததுன்னு வெச்சுக்கோ, அவ்வளவுதான் பாத்துக்கோ. என்னம்மா இங்க இவ பாரு செல்லம், பேசிட்டு இருக்கா? நீ கவலையே படாத. நான் நிச்சயமா சொல்றேன், அந்த கஸ்தூரி செத்துட்டா. அது எப்படி பாட்டி இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்கீங்க? இத பாருடா கண்ணா,
நானும் உங்க அம்மாவும் இவ்வளவு நேரமா தூங்காம இருக்கோம்னா எவ்வளவு விஷயத்த தெரிஞ்சு வச்சிருப்போம். அம்மா ஏமா அவர் இன்னும் விஷயத்த சொல்லாம மறைச்சு வச்சிருக்காரு? அப்படியெல்லாம் இல்லடா. அந்த ஹாஸ்பிட்டல்லையே 3 மணிக்கு தான் அவ இறந்துட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதை கேட்டுட்டு உன் புருஷன் உட்காந்துட்டு நல்லா அழுதுட்டு இருப்பாரு. அதுவும் இல்லாம இப்போதைக்கு அங்க உன் புருஷன் மட்டும்தானே இருக்காரு, வேற யாருமே கூட இல்லையே அங்க. அதத்தான் அந்த வார்ட் பாய் சொன்னான். ஆமாமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். பாட்டி, அவங்கள இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் வச்சிருக்காங்களா? ஆமாண்டா செல்லம், இப்பதான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஆனா உங்க அப்பா மட்டும் அவ இறந்துட்டாங்கிற விஷயத்தை யார்கிட்டயுமே இன்னும் சொல்லல. ஏமா இன்னும் எவ்வளவு நேரம் தான் மறைக்க முடியும்? இப்படி இருந்துட முடியுமா? சொல்லிதானே ஆகணும். கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். ஆ, 3வது மனுஷங்கன்னா பரவாயில்ல, கல்யாண பொண்ணோட அம்மா இல்ல. சபையில அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வந்து நின்னாதானே கல்யாணம் நடக்கும். மா, ம், எனக்கு என்னமோ அப்பாவை நினைச்சாதாம்மா கொஞ்சம் பாவமா இருக்கு. நான் வேணும்னா கால் பண்ணி பார்க்கட்டுமாமா அப்பாக்கு? ஏய், நீ எதுவும் கிறுக்குத்தனம் பண்ணி வச்சிராத. இப்போதைக்கு நாம எதை பத்தியும் வெளியில காட்டிக்காம கப்பு சிப்புன்னு அமைதியா இருக்கணும். ஏன்னா நம்ம பண்ணிருக்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல, கொலை. அதுவும் 1 இல்ல 2 கொலை பண்ணிருக்கோம். மா, நான் அதுக்காக சொல்லலம்மா, சும்மா அப்பாக்கு அப்படியே கேஷுவலா கால் பண்ணி பேசலான்னு. அப்படியே போட்டுன்னு வச்சுக்கோ. ஏண்டி என்னைக்கும் இல்லாம திடீர்னு அக்கறையா நீ போன் பண்ணனா அவர் என்ன நினைப்பாரு? நம்ம மேல சந்தேகம் வந்துராதா? இத்தனை வருஷத்துல நீ எத்தனை வாட்டி இந்த மாதிரி அவருக்கு போன் பண்ணி நீ பேசியிருப்ப? அதை யோசிக்க மாட்டாரா அவரு? அவர் இருக்காரா செத்தாரான்னு கூட நீ கண்டுக்க மாட்ட. நீ இப்ப அவருக்கு போன் பண்ணி கேஷுவலா பேசினா முடிஞ்சது நம்ம கதை. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மீனாட்சி அக்கா, அண்ணி, மீனாட்சி அக்கா, அத்தை, அண்ணி, அத்தை, அண்ணி. தீபா, என்னாச்சு? ஏன் இப்படி கோவமா கத்திட்டு இருக்க? நான் இங்க கோவமா இருக்கேன், நீங்க தான் என்ன கோவப்படுத்துறீங்க. என்ன இவ ஒரு மாதிரி பேசுறா? திடீர்னு உனக்கு என்னாச்சு? இதெல்லாம் எதுக்கு இங்க இருக்கு? ஐயோ, தீபா, உனக்கு என்னாச்சு தீபா? ஐயோ, ஏன் இதெல்லாம் தூக்கி வீசுற இப்போ? தீபா, என்ன பண்ற? எதுக்கு பழத்தெல்லாம் தூக்கி போட்டு நாசம் பண்ற? நான் நாசம் பண்ணல. தோ இவதான் நாசம் பண்ணா, இவதான் நாசம் பண்ணா, இவதான் பண்ணா. ஏய் ஏய், சொல்றீ நீதானே, நீதானே பண்ண, நீதானே நாசம் பண்ண, நீதானடி பண்ண. ஏய் தீபா, விடு தீபா, விடுங்க. விடு சொன்னேன். என்ன விடுங்க? ஐயோ, யார் தொடாதீங்க என்ன, யாரும் என்ன தொடாதீங்க. கிட்ட வந்தா எல்லாரையும் நான் கொன்னுடுவேன். என்னாச்சு உனக்கு? தீபா, ஐயோ, தீபா, 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 மா போய் தண்ணி எடுத்துட்டு வாமா. தீபா, தீபா, மா கண்ணு மூச்சு பாருமா. தீபா, என்னாச்சு இவளுக்கு? சீக்கிரமா வாமா. தீபா, தீபா, ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. தண்ணி தெளி. தீபா, 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 என்னாச்சுன்னு தெரியலையே. தீபா, கண்ணு திறந்து பாருமா. அத்தை, தீபாவை ஹாஸ்பிட்டல் கூட்டி போறதா நல்லது. வாங்கம்மா, ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம். தூக்குமா, பாத்து.
அப்படியா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நீங்கள் போயிட்டு இருக்கீங்களா? சரி, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். ஆ, ஓகே. கமன். மேம், என்ன கார்த்தி, சொல்லுங்க. எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலையை வெளியே போகணும். 1 hour பெர்மிஷன் வேணும். ஓகே, போயிட்டு வாங்க. நோ ப்ராப்ளம். ஓகே, தேங்க்யூ மேம். கார்த்தி, நீ எங்க போறன்னு எனக்கு தெரியாதா? உன் அருமை பொண்டாட்டி தீபாவை பார்க்க தானே ஓடுற. நான் அவளுக்கு கொடுத்த மாத்திரை நல்லாவே வேலை செய்து போல. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அண்ணி, இப்போ தீபாக்கு எப்படி இருக்கு? உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு கார்த்தி. அண்ணி, என்ன அண்ணி நடந்துச்சு? அதுதான் எங்களுக்கும் புரியல. சைலண்டா ரூம்ல தூங்கிட்டு இருந்தா, அப்புறம் திடீர்னு எழுந்திருச்சு வரப்போ தலையை புடிச்சுக்கிட்டே வந்தா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிட்டா. கோவமா எல்லாருமே புடிச்சு கத்திட்டு இருந்தா. அப்புறம் திங்ஸ் எல்லாம் கீழே போட்டு உடைச்சா. அதுவும் இல்லாம ரியாவை வர கொல்ல வர பார்த்தா. கொஞ்ச நேரத்துல அப்படியே மயங்கி விழுந்துட்டா. அப்படியா? ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்க? ஆமா, என்னாலே நம்ப முடியல. அவ அப்படி நடந்துகிட்டதை பார்த்துட்டு நாங்களே பயந்து போயிட்டோம். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா ஒரே குழப்பமா இருக்கு. தீபா ஏன் திடீர்னு அப்படி பிஹேவ் பண்ணாங்கன்னே தெரியலையே. அதான் டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, வெளியே வந்தா என்னன்னு தெரிஞ்சிடும் கார்த்தி. தீபாவை நினைச்சதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்பதான் கொஞ்ச நாளா அவ சந்தோஷமா இருந்தா. ஆனா அதுக்குள்ள அவளுக்கு பிரச்சனை வந்துருச்சு பாத்தீங்களா? அவ காலம் முழுக்க கஷ்டப்படணும்னு தலையில எழுதியிருக்கோ என்னமோ. அப்படிலாம் நினைக்காத மைதிலி. தீபாக்கு ஒண்ணும் ஆகாது, அவ சீக்கிரமா குணமாயிடுவா. சிஸ்டர் பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். டாக்டர், தீபாக்கு இப்போ எப்படி இருக்கு? வரப்ப டிப்ரெஷன்ல தான் வந்தாங்க. இப்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் பரவாயில்ல. டாக்டர், திடீர்னு அவங்க இப்படி பிஹேவ் பண்றதுக்கு என்ன ரீசன்? மென்டல் டிப்ரெஷன்ல புத்தி தடுமாறி இப்படி எல்லாம் செஞ்சிருக்கலாம். அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இனிமே அப்படி நடந்துக்க மாட்டாங்க, நார்மலா இருப்பாங்க. நாங்க போய் பார்க்கலாமா? போய் பாருங்க. அவங்க நார்மலா தான் இருக்காங்க. டிஸ்சார்ஜ் பண்ணி வேணா கூட்டிட்டு போலாம். தேங்க்யூ டாக்டர். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நான் கும்பிடுற கடவுள் கைவிடல. இப்பதான் எனக்கும் சந்தோஷமா இருக்கு. வாங்க சரி, போய் வாங்க. பார்க்கலாம். தீபா, இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்லைங்க, ஆனா உடம்பு ஃபுல்லா பெயினா இருக்கு. மெடிசன்ஸ் கொடுத்துருக்காங்களா? சரியாயிடும். தீபா, உனக்கு எப்படி இப்படி திடீர்னு? அண்ணி, எல்லாம் வீட்டில் போய் பேசிக்கலாம். இங்க எதுவும் வேண்டாம். சரி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மாப்ள, தோ மேக்கப் ரூம் இங்கதான் இருக்கு. அவங்க இங்கதான் இருக்கிறதா சொன்னாங்க. உள்ள போய் பார்க்கலாம். சரி, உள்ள போ. வெண்ணிலா மேடம்,
வெண்ணிலா மேடம். ஓபன்ல தான் இருக்கு, திறந்து வாங்க. வா மாப்ள. போ போ. மேடம். யோ மாமா, எங்க சத்தம் மட்டும் வந்துச்சு, யாரையும் காணோம். எங்க மாமா குரல் மட்டும் கேட்டுச்சு, ஆளை காணோம். அதான் மாப்ள நானும் யோசிக்கிறேன். அம்மா ஐயோ அம்மா, ஐயோ வலிக்குது, ஐயோ வலிக்குது, ஐயோமா வலிக்குது. அம்மா விட்டுருங்க, விட்டுருங்க. அம்மா நிறுத்துங்க மேடம். அம்மா, ஐயோ ஐயோ வலிக்குது. மேடம், உங்க மேல உங்க அக்கா ஆவி வந்து இறங்கிருச்சா? எதுக்கு எங்களை வர சொல்லி இப்படி கட்டி போட்டு அடிக்கிறீங்க? வெண்ணிலான்ற பேருக்கு ஏத்த மாதிரி குளிர்ச்சியா இருப்பீங்கன்னு பார்த்தா சுட்டரிக்கிற சூரியன் மாதிரி அடிச்சு வெளுக்கிறீங்களே. நிறுத்துங்க. ஆமா. நீங்க கடத்திட்டு வந்த குழந்தையோட அப்பா அம்மா யாரு? அவங்க எங்க இருக்காங்க? அதை எதுக்காக நீங்க கேக்குறீங்க? சொல்ல போறீங்களா இல்லையா? அடிக்காதீங்க மேடம், அடிக்காதீங்க, சொல்லிடுறேன் சொல்லிடுறேன், அடிக்காதீங்க. சொல்ல. குழந்தையோட அப்பா அம்மா யாரு? அப்பா பேர் சூர்யா. அவரோட போன் நம்பரு? அவரோட விசிட்டிங் கார்டு மாப்பிளோட பாக்கெட்ல இருக்கு. அதுலதான் நம்பரும் இருக்கு. சட்ட பாக்கெட்ல இருக்கு. ஆமா ஆமா. சுரேஷ் சார், சார் இந்த இடத்துலையும் விசாரிச்சு பார்த்துட்டேன். இங்கேயும் குழந்தைய பத்தின எந்த தகவலும் கிடைக்கல. வாங்க இங்க பக்கத்துல விசாரிச்சு வாங்க போலாம். மறுபடியும் வந்துட்டான் மாமா. ஆமா என்ன மாப்ள, பண்ண போறான்னு தெரியலையே. முடியல மாப்ள. சார் ஒரு நிமிஷம். யார் சூர்யா? சார் நம்பர் புதுசா இருக்கு. பேசுங்க. ஹலோ, யார் பேசுறது? சூர்யா சாரா? ஆமா நான் சூர்யா தான் பேசுறேன். நீங்க யாரு? சார், என் பேரு வெண்ணிலா. உங்க குழந்தை இப்போ என்கிட்ட தான் இருக்கு. எங்க குழந்தை உங்ககிட்ட இருக்கா? அது மட்டும் இல்ல, உங்க குழந்தைய கடத்தினவங்களும் என் கூட தான் இருக்காங்க. நீங்க உடனே கிளம்பி நான் சொல்ற இடத்துக்கு வாங்க. சொல்லுங்க, நான் எங்க வரணும்? இமிடியேட்டா வரேன். சரிங்க, நான் இப்பவே வரேன். உடனே வாங்க சார். ஆமா. என்ன சொன்னாங்க? சார் குழந்தை கிடைச்சிருச்சு. கடத்துல உங்களுக்கு கிடைச்சிட்டாங்க. சார் வாங்க வாங்க சூர்யா, போய் பார்க்கலாம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எக்ஸ்கியூஸ் மீ. ஒரு நிமிஷம், அப்புறம் பேசுறேன். நீங்க வெண்ணிலா தானே? தூக்க மாத்திரை கலந்த பிரியாணியை கொடுத்து எங்களை சாப்பிட வச்சு மயக்கமாக்கி குழந்தைய தூக்கிட்டு போன அதே வெண்ணிலா தானே? ஹலோ, என்ன பிரியாணி தூக்க மாத்திரை சம்பந்தமே இல்லாம உளறீங்க? நான் யார் தெரியுமா? நான் தான் யாரடி நீ மோகினி வெண்ணிலா. என்னது? யாரடி நீ மோகினி வெண்ணிலாவா? அப்போ உங்கள மாதிரியே ஃபுட் டெலிவரி பண்ண வந்தது? ஓ, அவளா? அவ என் அக்கா வெள்ளி நிலா. ஓ, அக்கா வெள்ளி நிலா, சிஸ்டர் வெண்ணிலாவா? ஆமாங்க. எங்க ரெண்டு பேரையும் பார்த்து நிறைய பேரு வெண்ணிலாவ வெள்ளி நிலானோ, வெள்ளி நிலாவ வெண்ணிலானோ செம்மையா குழம்பிடுவாங்க. எனக்கு இப்ப குழப்பமா இருக்கே. நீங்க வெண்ணிலாவா வெள்ளி நிலாவா? நான் வெண்ணிலா. யாரடி நீ மோகினி வெண்ணிலா. நம்புங்க. நம்புறேன், நான் நம்புறேன். நீங்க சொல்லி நான் நம்பாம இருப்பேனா? நீங்க வெண்ணிலாவே தான். யாரடி நீ மோகினி வெண்ணிலா தான். ஆமா, இந்த முத்தரசன் மாமாவுக்காக நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் வேற யாராலுமே பட்டிருக்க முடியாதுங்க. ஆமா, முத்தரசன் மாமா இப்ப எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. அப்பாடா, இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. நீங்க தான் யாரடி நீ மோகினி வெண்ணிலா அப்படின்னு என் மாப்பிள்ளைட சொன்னா அவன் நம்பவே மாட்டேங்கிறான். நான் அவனை கூட்டிட்டு வரேன். நீங்க தான் யாரடி நீ மோகினி சீரியல்ல நடிச்ச வெண்ணிலான்னு சொல்றீங்களா அவன்கிட்ட? தாராளமாவே சொல்றேன். இதுல என்ன இருக்கு? ஐயோ, பெரிய மனசுங்க உங்களுக்கு. நீங்க இங்கே இருங்க, நான் போய் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்துடுறேன். இங்க வேணாம், எனக்கு இங்க பக்கத்து தெருவுல தான் ஷூட் போயிட்டு இருக்கு.
நாங்க மேக்கப் ரூம்ல இருப்பேன். நீங்க உங்க மாப்பிளைய அங்க கூட்டிட்டு வந்து பாருங்க. சரிங்க, இதோ கூட்டிட்டு வந்துடுறேன். இவன் தான் அந்த குழந்தைய திருட வந்த திருட. வசமா அவனே வந்து சிக்கியிருக்கான். டேய் மாப்ள, டேய் மாப்ள, இரு வரேன். அங்கே இரு. தலை தெறிக்க ஓடிறான். டேய் மாப்ள, என்னாச்சு மாமா? வெண்ணிலாவை பார்த்த மாப்ள. பாத்தியா? எங்க இருக்கா அவ? இங்க பக்கத்துல. குழந்தை எங்கன்னு கேட்டியா? மாப்ள அவசரப்படாத, அது வெள்ளி நிலா. என்ன மாமா உளறிட்டு இருக்க? நான் உளரல மாப்ள, தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோ. ஃபுட் டெலிவரி பொண்ணா வந்து தூக்க மாத்திரையை பிரியாணில கலந்து கொடுத்தது வெள்ளி நிலா. இப்ப நான் பார்த்தது யாரடி நீ மோகினி சீரியல்ல வர்ற வெண்ணிலா. 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க. ஐயோ மாமா, அப்படின்னு உனக்கு யார் சொன்னது? வெண்ணிலாவே தான். நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைனா பக்கத்துல ஷூட்டிங்ல மேக்கப் ரூம்ல வெண்ணிலா இருக்காங்க, நீயே வந்து கேளு. ஐயோ உன்னெல்லாம் திருத்தவே முடியாது மாமா. வா போலாம், வா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன தமன்னா, சித்தார்த் இந்த அளவுக்கு மாறிட்டான்? இல்லத்த, அவன் அப்படி மாற ஆளே கிடையாது. ஒருவேளை ராணி அந்த நம்பூதிரி கிட்ட இருந்து ஏதாவது வசிய மருந்து வாங்கி கொடுத்திருப்பாளோ? சரி வா. ஏய் ராணி, இங்க வா. ஏண்டி நீ இங்க எல்லாத்தையும் என்ன பயமுறுத்திட்ட? நாமோ அவரு மண்டையில அடிபட்டுக்குது, நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம்னு எல்லாத்தையும் மறந்துடுவாரு, அது இதுன்னு சொல்லிக்கின்னு இருந்தா இப்போ உன் வீட்டுக்காரனுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது. அத்தோட போட்ல நடந்த அத்தனை விஷயமும் அவருக்கு தெரிஞ்சுதான் உனக்கோசரம் ஆதரவா பேசுறாரு. இத்த விட உனக்கு என்ன ஓன சொல்லு. ஏய், உன் வீட்டுக்காரு முழுசா மாறிட்டாருடி. என்ஜாய். ஆமாக்கா, நான் கும்பிட்ட சாமியும் என் கொலசாமி பொம்மி அக்காவும் என்ன கை விடலக்கா. சந்தோஷமா இருந்த சரிதாண்டி. என்ன தமன்னா, இவன் இப்படி பொண்டாட்டி தாசனாவே மாறிட்டான். அவன் சொன்னப்ப கூட நான் நம்பல. ஆனா அவன் பண்ணதையும் பேசினதையும் பார்க்கும்போது என்னால என் கண்ணையும் காதையும் நம்பவே முடியல. இவனை தானே மலை போல நம்பி இருந்தோம். இவனை வச்சுதான் அவளை கழுத்து பிடிச்ச வெளியில தள்ளணும்னு பிளான் பண்ணுவோம். அதெல்லாம் போச்சு, முதலுக்கே மோசமா போச்சு. இல்லத்த, என்னால இன்னும் கூட நம்பவே முடியல. அவன் அவளை கண்டுக்காதப்பவே அந்த ஆட்டம் போட்டா, இனி கேட்கவா வேணும்? இந்த இனிப்பு இல்லத்துல இனிமே அந்த ராணியோட ராஜ்யம் தான். அப்புறம் நான் ஏதாவது அசிங்கமா சொல்லுவேன். ஆமாக்கா, எப்ப பார்த்தாலும் என் மேலே கோவப்படுங்க. வாமா. என்ன பாட்டி, என்னத்துக்கோசரம் என்ன கூப்பிட்டீங்க? முதல்ல நீ வந்து இப்படி உட்காரு. வா உட்காரு. என்ன பாட்டி? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க பாட்டி, என்னாண்டு என்ன தயக்கம்? இவ்வளவு பெரிய வீட்டுல நாங்கெல்லாம் பெரியவங்க இருக்கோம். உனக்கும் சித்தார்த்துக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சிருச்சு. என்ன பண்றது, எல்லாம் விதி. அதுக்காக அப்படியே விட்டுற முடியாதுல்ல. அதுக்கு இங்க நம்ம வீட்லயும் சாந்தி முகூர்த்தம் நடத்தணும்னு அம்மா ஆசைப்படுறாங்க. ஐயோ, வானா ஏற்கனவே நடந்த விஷயத்துக்கே தாடிகாரன் என்ன சொல்லுவான் ஏது சொல்லுவான் பயந்துன்னு கிடந்தேன். இப்ப மறுபடியும் சாந்தி முகூர்த்தம்னா பெரிய ரணகலமே ஆயிரும்.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இந்தாங்க. நீங்க மனசுல வேண்டிக்கிட்டதெல்லாம் சாமி நிச்சயமா நிறைவேற்றி வைக்கும். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. ஐயோ அம்மா, ஐயோ அடைச்சிருக்கு அடைச்சிரு. ஐயோ போச்சே போச்சே முக்காவாசி போச்சு போச்சு மறுபடியும் எரியுதே. ஐயோ 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 அக்கா இங்க பாருக்கா போச்சுக்கா எல்லாம் போச்சு. அக்கா ஓகேவா? சூடு எதுவும் படல? உங்களுக்கு எதுவும் இல்லையே? ஒன்னும் ஆகல விக்ரம், நான் நல்லா தான் இருக்கேன். என்னம்மா? மாமா, எங்களை மாதிரியே அந்த கடவுளுக்கும் நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்ததுல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் சகுனம் சொல்ற பள்ளி சாமி மாதிரி வந்து எல்லாத்தையும் தடுத்திருக்கு. ஏய், என்னது கடவுளுக்கு விருப்பம் இல்லையா? இவன் பண்ண தப்புக்கு எதுக்கு சாமியை சாட்சிக்கு கூப்பிடுற? அம்மா ஒரு நிமிஷமா. அப்படி இல்லம்மா, ஐஸ்வர்யா சொல்ற மாதிரி ஏதோ ஒரு காரணம் இருக்குமா? அது இந்த சாமியா சகுனமா அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஒன் திங், இந்த நம்ம நேச்சர் சக்தி உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிது போலமா. அதனாலதான் இவ்வளவு தடைகளும் ஏற்பட்டிருக்குது. அம்மா சாரிம்மா, நான் தான் அதை புரிஞ்சுக்காம கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேம்மா. சாரிம்மா. இல்ல அது நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துருங்க, சரியா? விஜய் கூட்டு போடா. சரி சார், தேங்க்யூ. எனக்காக ஷார்ட் டைம்ல நீங்க இவ்வளவு வேலை பார்த்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். வாங்க போலாம், வாங்க. பரவாயில்ல, வாங்க சார். அத்தை, நீங்க உருவாக்குன இந்த சீனை கடைசியில முருகன் சுபம் போட்டு முடிச்சு வச்சிட்டாருல. என்னது முருகனா? ஆமா அத்தை, அறுபடை முருகன். அங்க பாருங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இதோ கும்பிட போனவ குறுக்க வரா பாருங்க. ஏய் மாயா, நில்லு. இங்க பாரு, நீ உன் பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்துட்டு கிளம்பு. எதுக்கு நான் ஏன் கிளம்பணும்? தெரியாம கேக்குறேன். ஆமா, நீ எதுக்காக இங்க வந்த? உன் அம்மா ஓடி போன மாதிரி நீயும் போயிடு. இப்போ என்ன நடந்துச்சுன்னா இப்படி பேசுறீங்க? இன்னும் என்ன நடக்கணும்? 10 மணிக்கு அந்த புவனேஸ்வரி வந்துருவா. நாம அவகிட்ட உன்னோட விருப்பம் என்னன்னு சொல்லணும்ல. இல்லனா அவ்வளவுதான், மொத்தமா எல்லாரும் போட்டி படிக்க கட்ட வேண்டியதுதான். உங்களுக்கு எல்லாம் நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? கல்யாணம் இப்படி வற்புறுத்தி எல்லாம் பண்ண முடியாது. அது ஏன் உங்க யாருக்கும் புரிய மாட்டேங்குது? என்னம்மா எப்படி பேசுற? குடும்பத்துக்காக அனுசரிச்சு போகிறது தானே வாழ்க்கை. இவ்ளோ பெரிய குடும்பம் உன் பதிலுக்காக வெயிட் பண்ணா
நீ என்னடானா அவங்க மனச கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறியே. சாரு ப்ளீஸ், நீ இதுல தலையிடாத. உனக்கு தான் அக்கறை இல்ல, அக்கறையா பேசுற வாயும் மூடுற. ரொம்ப நல்லா இருக்குமா? நாங்கள்லாம் இங்கே உயிரை கையில புடிச்சிட்டு இருக்கோம். ஆனா நீ மட்டும் எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா இரு. அட என்னத்த நீங்க அக்கா மாமாவுக்காக யோசிக்கிறவளா இருந்திருந்தா இவ எப்பவோ சம்மதத்தை சொல்லிருப்பா. சரிதான் பார்வதி, இவ ஏன் அண்ணா அண்ணிய பத்தி நினைக்க போறா? சுயநலமா அவளை பத்தி மட்டும் தான் நினைப்பா. அம்மா மாதிரி தானே பொண்ணு இருப்பா. ப்ளீஸ் என் அம்மாவை பத்தி பேசி தேவையில்லாம என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. நீ ஏமா அழற? உன்னால நாங்க எல்லாரும் தான் அழ போறோம். இவ்வளவு சொல்றோமே, சரின்னு ஒரு வார்த்தை சொல்றாளா பாருங்க. அவ ஏன் சொல்ல போறா? குடும்பத்தை பத்தி இவளுக்கு என்ன அக்கறை இருக்கு? கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்க கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு இருப்பா. இவகிட்ட பேசுறதே வேஸ்ட். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஊருக்கெல்லாம் வாக்கு கொடுப்ப, அத சரியா செஞ்சிருவ. ஆனா என் தங்கச்சிக்கு வாக்கு கொடுக்கும்போது மட்டும் இப்படி ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி கழிச்சு விட்டுருவ. அப்படித்தானே? அன்னைக்கு ஊர் முன்னாடி பஞ்சாயத்துல நீ என்ன வேணாலும் கேளுன்னு வாக்கு கொடுத்தல்ல, இப்ப சொல்லு. ஏங்க ஏங்க ஏன் இப்ப தேவையில்லாம அவசரப்படுறீங்க? அண்ணன் தான் வாக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருல்ல, சொல்லுவார், இருங்க, பறக்காதீங்க. இங்க கேட்ட விஷயம் என்கிட்ட இருக்கிறது இல்ல, அது எனக்கு சொந்தமானதும் இல்ல. மாயா இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற ஒரு விருந்தாளி. அவளுக்கு அப்பா அமெரிக்காவில இருக்காரு. வர கேட்காம என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாது. அப்போ இதான் உங்க பதிலா? ஆமா. அப்போ நீங்க கொடுத்த வாக்குக்கு என்ன மரியாதை? என்கிட்ட இருக்கிறத கேட்டிருந்தா நான் கொடுத்திருப்பேன். மாயாவை கேட்டதுக்கு பதில் நீ என் பொண்ணு தனலட்சுமியை கேட்டிருந்தா நான் சரின்னு சொல்லிருப்பேன். உங்க வீட்டு பொண்ணு கொடுங்கன்னு தானே கேட்டேன். எனக்கு தனமும் ஓகே தான். அப்போ உங்க வீட்டு பொண்ணு தனலட்சுமிய எங்க வீட்டுக்கு மருமகள் அனுப்புங்க. எனக்கு உங்க வீட்டுல சம்மந்தம் வச்சுக்கணும்னு தான் ஆசை. நம்ம உறவு திரும்பவும் தொடரணும்ல. தனலட்சுமி, இங்க வா. தனலட்சுமி எங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு எங்க எல்லாருக்குமே சம்மதம் தான். தனா, எங்களுக்கும் சம்மதம் தான். எதுக்கும் உன் பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோ ரகு. அப்புறம் அவ முடியாதுன்னு சொல்லிட போறான்.
வேற யாரா இருந்தாலும் நான் கேட்பேன். அவ ஏன் பொண்ணு. நான் எடுக்கிற முடிவை அவ முடியாதுன்னு என்னைக்குமே சொல்ல மாட்டா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ரகு, ஊரோட பிரச்சனையே நீ சரி பண்ணிட்டு இருந்த. உன் வீட்டோட பிரச்சனைய உன் பொண்ணு சரி பண்ணிட்டா. தனா இந்த வீட்டோட கௌரவத்தையும் மானத்தையும் காப்பாத்த பிறந்தவன்னு எனக்கு தெரியும். ஏன் இவ கிளாஸுக்கு போகாம எங்க இருக்கா? அட, என்ன இவ போன் எடுக்காம இருக்கா? தனா, கோச், என்ன தனா போன் எடுக்க மாட்டேங்கிற? அது 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 வந்து கோச். என்ன வந்து போய் இழுத்துக்கிட்டு இருக்க? ஏதாவது பிரச்சனையா? என்ன தனா எதுவுமே பேச மாட்டேங்கிற? வீட்ல ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கோச். அப்ப ஏன் போன் எடுக்கல? இப்ப சொல்ல போறியா இல்லையா? என்ன எதுவும் கேட்காதீங்க கோச். தெரியல கோச், என்ன தனியா விடுங்க. எப்ப பார்த்தாலும் என்ன சுத்தி சுத்தி வருவ. இப்ப ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற? உங்களை காதலிக்கிறேன்னு சொன்ன வாயால எப்படி எனக்கு நிச்சயம் நடக்க போகுதுன்னு சொல்லுவேன். ஏதனா ஏன் அப்செட்டா இருக்க? சரி, நீ சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லவா? எதுக்கும் பேச மாட்டியா? என்னாச்சு உனக்கு? எது கேட்டாலும் இன்னைக்கு வாயை திறக்க மாட்டேங்கிற. ஐ லவ் யூ தனா. என்ன கோச் சொல்றீங்க? ஐ லவ் யூன்னு சொன்னேன். நான் இதை சொல்லணும் தானே இவ்வளவு நாளா வெயிட் பண்ண. நீ ஜெயிச்சிட்ட தனா. ஐ எம் இம்ப்ரெஸ்ட். என் கனவை நிறைவேற்றி எனக்காக போராடின உனக்கு என்னையே கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்பா கிட்ட நம்ம லவ் மேட்டர் தைரியமா சொல்லிட வேண்டியதா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.